ஷேக் அலாவுத்தீன் சிம்னானி. அலாவுத்தீன் சிம்னானி அவங்கள் கட்ட ஹிஜ்ரி 800களில் வாழ்ந்தவர்கள். அதாவது இப்போ 1445. அப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 600 வருஷத்துக்கு முந்தினவங்கள். அதனால் அவங்கள் நக்ஷபந்தியா தரீக்காவுடைய பெரியோரு ஷேக் மட்டுமல்ல, பெரியோரு முஜத்தித். தத்தார்களால் கொல்லப்பட்டவர்கள், ஷஹீதானாங்கள். அவங்க தத்தார்கள் பாராங்கள் என்று சொன்னோன்னு அந்த தைக்காவில் இருந்து, அவங்களோட தைக்காவில் இருந்து ஜாவியாவில் அவங்க சொன்னாங்க, நீங்கள்லாம் அங்கே இருக்கிற எங்கே அங்கே அதுக்கு போங்க, நான் இங்கே இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இங்கே அவர்கள் வருவார்கள் தத்தாரியர்கள் என்று சொன்னோன்னு அவங்களுக்கு அந்த அதனால் வந்தவுடனே அவங்க அந்த ஜிஹாதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. சூஃபியாக்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஜிஹாதில் கடும் கொன்ட்ரிபியூஷன் இருக்குது. அவங்களுக்கு ஒரு விதமான ட்ரான்ஸ் ஒன்று ஏற்பட்டுட்டு அவங்களோட வாழை எடுத்துக்கிட்டு அவங்க வெளியே வந்து அந்த அந்த தத்தாரியர்களோட படைகளோட இவங்கள் மட்டும் தனி, அவங்களுக்கு தெரியும் அவங்க மவுத்தாகுவாங்கன்னு அந்த வந்திருக்கிற குரூப்பை அவங்கள ஒரு ஃபைலுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்கள அவ்வளோ பேரோடையும் அவங்க ஃபைட் பண்ணி அவங்க எத்தனையோ சொல்ல முடியாத அளவு காயங்களோட வாழ்வெட்டுக்களோட ஷஹீதானாங்கள். அதில் உலக அப்படிப்பட்டவங்கள் அவங்க பெரும், அதாவது அல்லாவுக்காக வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞர். நக்ஷபந்தியா தரீக்காவின் சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஷேக். அவங்களோட பேர் தான் முகமது அலாவுத்தீன் சிம்னானி. அலாவுத்தீன் சிம்னானி.